வணக்கம் மக்களே. இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி போனதுக்கு அப்புறமா விஜய் வந்து ரொம்ப சோகமாயிடுறாரு. யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்பாவை சரியாக பார்த்துக்கவும் முடியல. வெண்பாவுக்கும் உடம்பு சரியில்லாத போயிடுது. அதே சமயத்தில் மல்லி இல்லாமல் இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. கம்பெனிலும் பிஸ்னஸ் சரியாக ஓட மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னே இவருக்கே புரியவே இல்லை. மல்லி போனதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் அவருக்குள்ளே வருது போல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அவர் உணர்றாரு, இப்போ மல்லியை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மல்லி இருந்த வரையும் அவளோட அருமை நமக்கு தெரியவே இல்லை. மல்லி போனதுக்கப்புறம் தான் அவளோட அருமை தெரியுது. எப்போவுமே கிட்ட இருக்கும்போது அன்பு அவ்வளோ தெரியாதுங்களேங்க. தூரமாக போனதுக்கப்புறம் தான் அன்பு அதிகமாகும்ல. அந்த மாதிரி இப்போ தான் விஜய்க்கு வந்து மல்லி மேலே அன்பு அதிகரிச்சுட்டே போகுது. அப்படியே மல்லி நம்ம கூடவே இருக்கணுன்ற மாதிரி எண்ணம் அவருக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து எப்படியாவது மல்லியை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துடணும் திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கவும், இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதாவுக்கு எப்படியோ இது தெரிஞ்சுது. ரஞ்சிதாவுக்கும் போதும் பொண்ணும் அவள் போயிட்டான்னு ஒரு பக்கம் இவங்க சந்தோஷத்தில் இருக்காங்க. ரஞ்சிதாவுக்கு இது தெரிஞ்ச உடனே விஜய் மனசில் மல்லி இருக்காங்க, எப்படியாவது அந்த மல்லியை இந்த வீட்டுக்கு வரவிடாது திரும்பவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறா. விஜய் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாபுக்கிட்ட போயிட்டு கெஞ்சி கதறி கூத்தாடி மல்லியை ப்ளீஸ் திரும்ப எங்கள் வீட்டுக்கே அனுப்பிச்சிருங்க. மல்லி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக்குது. வெண்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறான். எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாபுக்கிட்ட கெஞ்சுறாரு. இதை தெரிஞ்ச ரஞ்சிதா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பணம்னா எல்லாருக்குமே வாயை பொழப்பாங்க தானே, அந்த மாதிரி எப்படி நாகவும் பணம்னா வாயை பொழந்துட்டு நம்மக்கிட்ட வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நாகுக்கிட்ட காசு கொடுத்து மல்லி எப்படியா அந்த வீட்டிலே உட்கார வைக்கணும்னு ரஞ்சிதா பிளான் பண்ணுறா. ஆனால் நாகு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு இவள் பிளானுக்கு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது மல்லியை வந்து விஜய் கூட அமுச்சு வச்சிடணும். அப்போ தான் அந்த ரஞ்சிதாவும் போதும் பொண்ணு அடங்குவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, பாபுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிச்சிட்றா. விஜய்க்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்க உடனே பாபுக்கு கோவம் வந்தது. நீ என்ன அவனுக்கு சப்போர்ட்டாக பேசினுக்கிற, மல்லியை திரும்ப அவங்க கூட அனுப்பலான்னு பிளான் பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இல்லைங்க, அவர் பாவம் இல்லை, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் வந்து நம்ம மல்லிக்கு கெஞ்சினுக்கிறாரு, மல்லி மேலே அவர் காதல் வந்துடுச்சு போல் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியில் திருப்பணும். வெண்பாவுக்காக நடிக்க தான் கூப்பிட்றான். அவன் உண்மையாக அன்பு வச்சுன்னுக்கிறவன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் உண்மையாக அன்பு தான் வச்சுருக்காரு, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பார். இந்த ஒரு வாட்டி அவர் வீட்டுக்கு அமுச்சு விடுங்க மல்லியை அப்படின்னு வந்து நாகு வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசிடுறா. இது வந்து ரஞ்சிதாவுக்கு தெரிஞ்சு ரஞ்சிதா வந்து நாகுவை கூப்பிட்டு, என்ன வேலை பார்க்குற நீ, உங்ககிட்ட நான் என்ன வேலை கொடுத்தா நீ வந்து என்ன இப்படியெல்லாம் பண்ணின்னுக்கிற, பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண பேசினுக்கிறா அப்படின்னு வந்து ரஞ்சிதா கேட்கும். யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேச, நான் கரெக்டாக தாண்டி பேசுகிறேன், இப்படியெல்லாம் பேசினா தான் உன்னெல்லாம் ஜெயிலில் தூக்கி போட முடியும். நீ எப்போ பார்த்தாலும் விஜயை கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்பட்ற இல்லை, அது நடக்கவே நடக்காதுன்னு நாகு வந்து சொல்லிடுறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,